வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு காலத்துல மிகவும் வசதியான வித்தியாசமான சிந்தனை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கணும்னு அவர் விரும்பினார். அதற்காக ஒரு நாள் இரவு ஒரு வித்தியாசமான விசித்திரமான காரியத்தை செய்தார். வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிறகு என்ன செய்தார் தெரியுமா? அந்த பாறைக்கு அருகிலேயே ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டு யார் முதலில் வந்து இந்த தடையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க காத்திருந்தார். ஒரு நாள் தனது ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான சாலையில் நடுவே தனது வீரர்களை கொண்டு ஒரு பெரிய பாறையை உருட்டி அங்கு நிறுத்தினார். போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும்படி அதை வைக்க சொன்னார். முதலில் அந்த வழியே வந்தவர்கள் யார் தெரியுமா? ராஜாவின் செல்வாக்கு மிக்க வியாபாரிகள், அரசவை அதிகாரிகள். அவர்கள் யாருமே அந்த பாறையை ஒரு பொருட்டாக பார்க்கவே இல்லை. அவர்கள் அதை சுற்றி கடந்து சென்றார்கள். சிலர் அதில் ராஜாவையே குறை சொன்னார்கள். என்ன ராஜா இவர், சாலையை கூட ஒழுங்காக சீரமைக்கவில்லை என்று சத்தமாக பேசி குற்றம் சாட்டினார்கள். அங்கு சென்றவர்கள் ஒருவர் கூட அதை தொட்டு கூட பார்க்கவில்லை. அது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் அவர் அதை விட்டுவிடவில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வெற்றி கண்டார். அந்த பாறையை ஓரமாக நகர்த்தி அவர் வைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வழியாக ஒரு ஏழை விவசாயி வந்தார். கை நிறைய வயலில் இருந்து பருத்த பச்சை காய்கறிகள் நிரம்பி கனமாக இருந்தது. அவர் அந்த பாறையை பார்க்கிறார். மற்றவர்கள் போல அதை தானும் சுற்றி செல்லாமல் தனது கைப்பையை சுமையை ஒரு ஓரத்தில் இறக்கி வைத்துவிட்டு வந்து அந்த பாறையை நகர்த்த முயற்சி செய்கிறார். அது அவ்வளவு ஈஸி அல்ல. இருந்தாலும் தனது முழு பலத்தையும் ஒன்று திரட்டி கடினமாக முயற்சி செய்கிறார். அந்த விவசாயி தான் நகர்த்திய பாறை இருந்த இடத்தில் என்ன பார்த்தார் தெரியுமா? ஒரு தோல் பை. மிகவும் ஆர்வத்தோடு அந்த பையை எடுத்து திறந்து பார்க்கிறார். அதன் முழுக்க தங்க நாணயங்களால் நிரம்பி இருந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அதனுடன் ஒரு கடிதமும் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து படித்து பார்க்கிறார். இந்த பாறையை தடையாக இருந்த இந்த பாறையை நகற்றியதற்காக உனக்கு கிடைத்த வெகுமதி என்று அதை எழுதி ராஜாவின் கையொப்பமும் அதில் இடப்பட்டிருந்தது. இந்த கதை இங்க முடியுது. இதுல அந்த அரசர் அந்த ஏழை விவசாயிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மில் பலர் புரிந்து கொள்ளாத மிக பெரிய உண்மையை இந்த கதையில அவர் விளக்கியிருக்கார். அது என்னவென்றால், நம் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும், ஆமாங்க, ஒவ்வொரு பாறையும் நம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நமக்கு கொடுக்கப்படும் ஒரு வாய்ப்பு. இன்று உங்களுக்கு முன் ஒரு தடை இருக்கிறதா? அதை தாண்டி செல்லாமல் அதை நகர்த்தி செல்ல முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான வெகுமதி நிச்சயம் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க?